இவ தான் பஞ்சு மிட்டாய். அந்த பஞ்சு மிட்டாய் இறந்துருச்சு. பஞ்சு மிட்டாயோட அம்மா அண்ட் மாமா இங்கே இருக்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப கோவக்காரி. அவன் பேர் வாயாடி. இது வந்து மாமா. வந்து கருப்பன், ரொம்ப ஸ்வீட் பாய். ஆனால் இப்போ வீட்டில் இல்லை, இங்கே கிளம்பிட்டான். இது வந்து பக்கத்து கடையில் இருக்க மளிகை கடையில் இருக்க பூனை. இவர் வந்து நான் பில்டிங்லேருந்து தூக்கிட்டு வந்தேன். தனியாக இருந்தார். ஆக்சுவலி இருந்தாருன்னு நினச்சோம், பார்த்தா இருந்தால். அது வந்து பொண்ணு. ஆனால் நாங்கள் டாமுன்னு பேர் வச்சுட்டோம் அதுக்கு. அவருக்கு வந்து நாம் தான் பால்லாம் புட்டியில் கொடுக்கணும். அப்படி இப்படி கொஞ்சமாக சாப்பிட்டு வளர்ந்துட்டார். இந்த பூனை வந்து வெளியிலேருந்து வந்து சாப்பிடும் எங்கள் வீட்டில். அதனால் இவளுக்கு ரொம்ப கோவம். கருப்பனும் அவ்வளோ மாடியில் விளையாடிட்டுருக்காங்க. இதுதான் நான். அப்புறம் புட்டியில் குடித்தது போக இந்த அம்மா கிணத்துலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டை விட்டையும் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்டில் தான் உட்காருவாங்க. இந்த பூனை பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இது எங்கேயோ இருந்து. ஆனால் ரொம்ப க்யூட் இந்த பூனை. இது பேர் ஜெர்ரின்னு வச்சுருக்கோம். மடியில் ஏறி படுத்துக்கும். யாரோ வளர்த்துருக்காங்க. ரொம்ப பழகி இருக்குது. கொஞ்ச நாளாக இவன் கூட ஒரே சண்டையோடு தான் ஆரம்பிச்சிது. அதனால் இவளுக்கு ரொம்ப கோவம். எல்லா பூனையும் உள்ளே சேர்த்துக்கிறேன்ட்டு அவள் படுத்துருக்காளேன்னு இதுவும் வந்து படுத்துருச்சு. வீட்டுக்கு வந்த அன்றைக்கே இவன் மடியில் படுத்துட்டு எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள். ரொம்ப யாரோ பாசமாக வளர்த்து வச்சுருந்துருக்காங்க. மிஸ் ஆகி வந்துட்டுருக்கீங்க. மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது கூட சண்டை போட்டு அப்படி இப்படி இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. வந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா அது பாருங்கள், சொகுசாக தூக்கம் சேரில் படுத்துக்கிட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எழுந்திரிச்சு திட்டிட்டு வேறு படுத்துட்டுருக்கான் ஜெர்ரி. அப்படி இப்படி 2 பேரும் சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அப்பப்போ என் மடியில் வந்து படுத்துக்கும். அதுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா. இந்த மாதிரி பூனையை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனா ரொம்ப பிடிக்கும். இவங்க ஒரே சண்டை தான். சண்டை ஆனாலும் ஜாலியாக விளையாடிட்டுருப்பாங்க 2 பேரும். பாத்ரூமில் தான் போய் பாத்ரூம் போகும். இது ஒரு அதிசய பிராணி. நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். ரொம்ப க்யூட்டு. இவங்க டாமுக்கு லிக் பண்ணி விட்டு தூங்க வைக்கிறாங்க. ரொம்ப அழகு ஜெர்ரி. ஆனால் யாரோ வளர்த்துருக்காங்க பாவம். மிஸ் ஆகி வந்துடுச்சு. சரி, எங்கேயும் நாய்க்கிட்ட அடிபட்டு சாகாமல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தான் ரொம்ப கோவம் வாயாடிக்கு. எல்லாத்தையும் உள்ளே விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்னோடய புடவை வச்சுருக்க பேக்கில் தூங்குறாங்க. நல்லா சூடாக இருக்குன்னு. ஜெர்ரி வந்து ஒரே ப்ளே தான். ஜாலியாக ப்ளே பண்ணுது. இப்போ கட்டிலையும் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க.